பார்வதி அம்மா வந்துட்டாங்க. மன்னிச்சிருங்கம்மா. எந்திரிப்பா. என் மகன் தப்பு பண்ணான்னு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மறுபடியும் நான் உங்களை பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலமா. நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமும் மறுபடியும் உங்களை பார்க்கிறேன். அழாதப்பா. 4 வருஷமா நான் உனக்காக அழுதது போதும். தேவா, நாங்க கிளம்புறோம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. அப்புறமா வந்து பார்க்குறோம். வாப்பா. உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. நீ எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் செய்யணும்ப்பா. அவ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட நிம்மதி போயிடுச்சு. நீ எத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க? வாயை திறந்து ஏதாவது பேசுப்பா. தூக்கம் வந்தா போய் படுத்துக்கப்பா. மாடியில பாய் தலகாணியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். வேண்டாம், நான் அங்க படுத்தனா பழைய ஞாபகம்லாம் வரும். அது எதையும் நீ நினைக்க வேண்டாம். உனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நம்ம ஊர் கோவில்ல மேளம் கொட்டிக்கிட்டு இருந்தப்பதான் அப்பா மயங்கி விழுந்தாரு. அவர் கண்ணை மூடுற வரைக்கும் உன்னை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டார். அம்மாவை குமார் தான் கேள்விப்பட்டேன். ஓ, அவன் செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். வாங்க உட்காருங்க. அம்மா கிட்ட எல்லாருக்கும் டீ போட சொல்லுங்கண்ணா. சரி. அப்பப்பா, என்ன ஒரு வெயில்! அக்னி நட்சத்திரம் இன்னும் பொறுக்கல, அதுக்குள்ள எப்படி எரியுது! என்ன மாதிரி மகா பாவிங்க இருக்கும்போது தாங்க முடியாத இந்த பூமி சுட்டெரிக்காம என்ன பண்ண சொல்லுங்க. சரி, நாங்க வந்த விஷயத்த சொல்றோம். நீங்களே என்னன்னு சொல்லுங்களேன். 1 மாசங்கிறது கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். இனி அடுத்த பரோல் எப்ப கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? திருவிழா காலம் ஆரம்பிக்க போகுது. ஜெயிலுக்கு திரும்பி போறதுக்கு முன்னால ஒரு 2-3 இடத்துல நம்ம கச்சேரி வச்சா என்ன? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? வேண்டாம், இப்ப நான் வாசிக்கிறத நிறுத்திட்டேன். வேதனையில நொந்து நொந்து என் மனசு தாளத்தையே மறந்துருச்சு. ரத்தம் படிஞ்ச இந்த கையால இனி வாசிக்க மாட்டேன். என் மனசுல இன்னும் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. செஞ்ச தப்புக்கெல்லாம் ஏதாவது பிராயச்சித்தம் செஞ்சுட்டு திரும்பி போகணும். மனசு உடைஞ்சு போச்சு. என் வீட்டுக்கு நிபந்தனையோட பரோல்ல தானே வந்திருக்கேன். அது முடிஞ்சு ஜெயிலுக்கு போய் தினம் தினம் வேதனைப்படுறதை விட ஒரு அடியா போய் சேர்ந்துடலாம். தேவா, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. மனசாலியோ உடலாலியோ வார்த்தையாலேயோ செய்யாத ஒரு தப்ப என் மேல எதுக்காக சுமத்துனாங்கன்னு தெரியல.